குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஜியோஜிப்ரா கிளாஸில் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா வந்து விஷுவலைசிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்து எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. இன் திஸ் ஆக்டிவிட்டி யூ ஆர் கோயிங் டு யூஸ் அல்ஜிப்ராய்க் இன்புட் அண்ட் கமாண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம அல்ஜிப்ராய்க் இன்புட்டையும் அல்ஜிப்ராய்க் கமாண்ட்ஸை பற்றி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மேக் ஷுர் யூ நோ த சின்டெக்ஸ் ஃபார் அல்ஜிப்ராய்க் இன்புட் அண்ட் கமாண்ட்ஸ். ஸோ நமக்கு அல்ஜிப்ராய்க் இன்புட்டும் கமாண்டும் வந்து எப்படி வந்து ஜியோஜிப்ராவில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து முன்னாடி ரீகால் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிரியேட் ஸ்லைடர்ஸ் M1B1 யூஸிங் டிஃபால்ட் செட்டிங் ஃபார் ஸ்லைடர்ஸ். ஸோ ஸ்லைடர்ஸுக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங், அதாவது இனிஷியல் செட்டிங் வந்து உண்டு அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்த டிஃபால்ட் செட்டிங்குள்ளே போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்லைடர்ஸை வந்து கிரியேட் பண்ணிடணும். M1B1 அப்படிங்கிற ஸ்லைடர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா கிரியேட் த லீனியர் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நமக்கு தெரியும்ல y = mx + b அப்படின்ட்டு தெரியும்ல. ஸோ அதில் தான் வந்து m1x + b1 அப்படிங்கிற இந்த லீனியர் ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு L1 அப்படின்ட்டு நேம் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் L1 = y. L1ங்கிறது என்னதுன்னா y = m1x + b1 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஸ்டெப் வந்து கிரியேட் ஸ்லைடர்ஸ் M2B2 யூஸிங் த டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபார் ஸ்லைடர்ஸ். ஸோ அகைன் வந்து நம்ம 2 ஸ்லைடர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். M2B2 அப்படிங்கிற 2 ஸ்லைடர்ஸை வந்து அதே மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் லீனியர் ஈக்குவேஷன் L2ங்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணணும். y = m2x + b2 அப்படிங்கிற லீனியர் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டைனமிக் டெக்ஸ்ட். ஸோ டைனமிக் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு போன கிளாஸில் தானே பார்த்துருந்தோம். ஸோ கிரியேட் டைனமிக் டெக்ஸ்ட், அதாவது லைன் 1 அண்ட் செலக்ட் L1 ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ L1 L2ங்கிற 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம்ல, அந்த L1 தான் இந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ எப்படி வைப்போம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து வைப்போம். ஸோ வந்து நம்ம டைனமிக் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி லைன் 1 அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொண்டு க்ரியேட் பண்ணிட்டோம்ல y = m1x + b1ன்னு அதை ஆப்ஜெக்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வைக்கணும். லைக்வைஸ் அகைன் டைனமிக் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி லைன் 2 அப்படின்ட்டு போட்டுட்டு இங்கே அகைன் நம்ம இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல y = m2x + b2ன்னு அந்த ஈக்குவேஷனை கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கணும். m2x + b2 அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சாச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் A ஆஃப் போத் லைன்ஸ் யூஸிங் ஐதர் டூல். இந்த டூல் இருக்குல்ல, இதுதான் இன்டர்செக்ஷன் டூல் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த டூலை பயன்படுத்தி இன்டர்செக்ஷன் வந்து கொடுக்கணும். திஸ் இன்டர்செக்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கமாண்ட் A = இன்டர்செக்ட். ஸோ ஒன்று டூலை பயன்படுத்தலாம் அல்லது கமாண்டை பயன்படுத்தலாம், ஓகேவா? அதாவது இந்த 2 லைன் L1 L2 அப்படிங்கிற இந்த 2 லைனுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று டூலை பயன்படுத்தலாம் அல்லது கமாண்டை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ டூல்னால் வந்து நமக்கு தெரியும் இன்டர்செக்ஷன் டூல் இதுதான் அப்படின்ட்டு. ஒன்று இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கமாண்ட் டூல் இருக்குல்ல இன்டர்செக்ட் L1, L2ன்னு. ஸோ இந்த கமாண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைன் எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து எக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஒய் கோஆர்டினேட்டை வந்து ஒய் ஆஃப் ஏ அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ டினோட் பண்ணி 2 டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைனமிக் டெக்ஸ்ட் பயன்படுத்தி டெக்ஸ்ட் 3 கொடுக்கணும். இதுதான் வந்து சொல்யூஷனில் வந்து x = என்ன ஆன்சர், y = என்ன ஆன்சர். அதாவது அந்த 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுல, அந்த 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி x = என்ன, y = என்ன அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து இந்த ஆன்சர். ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிட்டு தான் வந்து நமக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ
y equal to m1x plus b1ங்கிற ஒரு லைன், y equal to m2x plus b2 அப்படிங்கிற ஒரு லைனு. ஸோ இதனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக என்னதுன்னா 1,1ல தான் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால சொல்யூஷன் வந்து x is equal to 1 and y is equal to 1. ஓகேவா? சரி, இதுதான் இந்த டாஸ்க். ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட்டிங் பிக்சரை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன் திஸ் ஆக்டிவிட்டி யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபாலோயிங் டூல்ஸ் அண்ட் கமாண்ட். மேக் ஷுர் you know how to use each tool and command before you begin. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து இன்சர்ட்டிங் அண்ட் இமேஜ், ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் a equal to 1,1ங்கிற ஒரு டூலு, பாலிகன் டூலு, அதை மாதிரி வெக்டார் க்ரியேட் பண்ணுறதுக்காக வெக்டாரோட டூலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெக்டார் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு செக்மெண்ட் லைன் இருக்குல்ல, அதுலேயே வெக்டார் இருந்ததுன்னா அதுதான் வந்து வெக்டார் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் ஆப்ஜெக்ட் பை வெக்டார், அதுக்கு இது ஒரு புது டூல். இது வரைக்கும் இந்த டூலை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஆப்ஜெக்ட் பை வெக்டார், ஆப்ஜெக்டை வந்து வெக்டாராக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுற டூலு, டெக்ஸ்ட் டைப் பண்ணுற டூலு. ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எது பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல தான். என்னது? ஓப்பன் a new GeoGebra window. ஸோ GeoGebra window வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஷோ த algebraic view, input bar, algebraic view, input bar, coordinate axis and grid. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓப்பன் a new GeoGebra window, GeoGebra window ஓப்பன் பண்ணிக்கிட்டு algebraic view, input bar, coordinate axis, grid இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிக்சர் வந்து ஏற்கனவே நம்ம சிஸ்டத்தில் இருக்கணும். ஸோ இருக்கிறதுலேருந்து தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பிக்சர் இன்டு த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்களா இந்த இடத்துல. இதை மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கிரியேட் எ பாயிண்ட் a equal to 1,1, b equal to 3,1, d equal to 1,4. பாருங்க, a equal to 1,1, b equal to 3,1, d equal to 1,4. இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நம்ம டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கணும். 3 பாயிண்ட் a b d அப்படிங்கிற பாயிண்ட்ஸை. செட் பாயிண்ட் ஏ ஆஸ் ஃபர்ஸ்ட். ஏங்கிறது தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிங்கிறது தான் வந்து செகண்ட் பாயிண்ட், டிங்கிறது தான் வந்து ஃபோர்த்து கார்னர் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், ஃபோர்த்து கார்னராக இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரை இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ அதனால இந்த இது கிரியேட் த ட்ரையாங்கிள் ஏபிடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஏபிடி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். நெக்ஸ்ட் கிரியேட் த பாயிண்ட் ஓ அண்ட் பாயிண்ட் பி. ஓகேவா? ஓங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பிங்கிற பாயிண்ட் இஸ் நத்திங் பட் 3,-2, அதாவது அதனோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ 3,-2வும் ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து கிரியேட் பண்ணுறோம். தென் கிரியேட் எ வெக்டர் யூ. யூங்கிற வெக்டர் தான் வந்து இப்போது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓ,பி. ஸோ அந்த ஓவும் பியும் 2 பாயிண்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வெக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன்று இந்த மாதிரி நீங்கள் கமாண்ட் பயன்படுத்தலாம், அல்லது வந்து டூலும் வந்து பயன்படுத்தலாம். இந்த டூல்னால் வந்து வெக்டர் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஒன்று நீங்கள் டூல் பயன்படுத்தி வெக்டார் கிரியேட் பண்ணலாம், அல்லது கமாண்ட் பயன்படுத்தியும் வந்து வெக்டாரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். So next, translate the picture by vector u using this tool. Translate object by vector. So translate the picture by vector u. So அந்த பிக்சரை வந்து இப்போ நம்ம வெக்டாராக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த டூலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? சரி,
translate the three corner points A, B, D by the vector U. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம பாயிண்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏங்கிறத பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஏ டேஷ் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட்டுக்கு பி டேஷ் இங்கே இருக்குது, டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து டி டேஷ் இங்கே இருக்குது. ஸோ பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் அதனோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் த ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ். ஸோ அங்கே ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளையும் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணுவோம். Next, hide the point O so that it can't be moved accidentally. Change the color and size of the object to enhance your construction. So இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓங்கிற பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட் வந்து மூவ் ஆகாது. ஸோ ஏன்னா இது மூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இந்த பிக்சரும் வந்து பொசிஷன் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை ஹைட் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட தேவையானபடி நம்மளோட கலர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நம்மளோட டைனமிக் ஃபிகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பிக்சரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஜியோஜிப்ரா விண்டோவை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எதுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அல்ஜிப்ராயிக் வியூ ஓப்பனில் இருக்கணும், இன்புட் பார் இருக்கணும், கோஆர்டினேட் ஆக்சஸ் இருக்கணும், கிரிட் இருக்கணும். இது எல்லாமே தேவையானது. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக்சரை தான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து பிக்சர் இருக்கணும். அந்த பிக்சரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கிராஃபிக்ஸ் வியூவோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பிக்சரை வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சரோட 4 கார்னர்ஸை வந்து ஏபிடி அப்படின்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஏபிடி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃபில் வந்து ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓபிக்கு வந்து ஒரு வெக்டார் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வெக்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பிக்சரை வச்சுருக்கிறோம்ல, இந்த பிக்சரை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வெக்டாரை யூஸ் பண்ணி அப்படியே வந்து மூவ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ண பிக்சரில் வந்து இந்த கார்னர்ஸை வந்து ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ்னு கொடுத்துட்டு அகைன் ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஓங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஹைட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட பிக்சர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்லேட் ஆகிரும். டிரான்ஸ்லேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. அண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்லோப் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்லோப் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து திஸ் டூல் வந்து லைன் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான லைன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு இன்சர்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டூல் வந்து இன்சர்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து பாலிகனை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கமாண்ட் ரன் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு மிட் பாயிண்ட்டு கொடுக்குறது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்பு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோ த அல்ஜிப்ராயிக் வியூ. ஃபஸ்ட்டு அல்ஜிப்ராயிக் வியூ, கோஆர்டினேட் ஆக்சஸ் அண்டு கிரிட். ஸோ இது மூணுத்தையும் வந்து இது பண்ணணும். செட் த பாயிண்ட் கேப்சரிங் அண்டு டு ஃபிக்ஸட் டு கிரிட் அண்ட் லேபிள் ஆல் நியூ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிரியேட் எ லைன் ஏ த்ரூ 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி. ஸோ 2 பாயிண்ட் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணணும். Next, construct a perpendicular line B to the y-axis through the point A. அதே மாதிரி construct a perpendicular line C to the x-axis through point B. அதுக்கப்புறம் வந்து intersect perpendicular lines B and C to get intersect point C.
ஸோ ஒன்று பார்ப்போமா. இந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஷோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எப்பயும் போல் அல்ஜிப்ராய்க் வியூ, கோஆர்டினேட் ஆக்சஸ்ஸு, கிரிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட பாயிண்ட்டை வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கிட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு க்ரியேட் எ லைன் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் பிங்கிற பாயிண்ட்டை வந்து ட்ரா பண்ணணும். அப்போது க்ரியேட் எ லைன் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு லைனை வந்து இப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஏபிங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த லைன் வந்து இப்படி இருக்குது. சரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும், இதுதான் வந்து நமக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் வந்து நமக்கு தெரியுமா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் எ பெர்பெண்டிகுலர் லைன் பி டு த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வரையணும் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வழியாக வரையணும்னா இப்படி தான் அது இருக்கும். Likewise, construct a perpendicular line C to the y-axis. y-axisக்கு x-axisக்கு பெர்பெண்டிகுலராக வந்து ஒரு லைன் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ x-axisக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும்னா அந்த லைன் இப்படி ட்ரா பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கு பேர் சி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லைனுக்கு பேர் வந்து பி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இன்டர்செக்ட் பெர்பெண்டிகுலர் லைன் பி அண்டு சி. இந்த ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா. ஸோ அப்போ இன்டர்செக்ட் ஆகக்கூடியது தான் வந்து என்னென்னு வச்சுருக்குறாங்கன்னா வந்து கேபிட்டல் சி அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா. ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்த தான் வந்து என்னென்னு செஞ்சுருக்கிறோன்னா கேபிட்டல் சி அப்படின்ட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதுதான் வந்து இது. Next, create the polygon ACB and hide the labels of the sides. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஏசிபி அப்படிங்கிற இந்த பாலிகனை வந்து நமக்கு ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிள் அல்லது பாலிகன் இதை வந்து ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஹைட் இட்ஸ் சைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைட்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சிடணும். calculate the ரைஸுங்கிற ஒரு வேல்யூவை வந்து நம்ம calculate பண்ண போகிறோம். ஸோ அந்த ரைஸோட ஃபார்முலா என்னதுன்னா வந்து y of b minus y of a. y of b is nothing but y coordinate of the point b and y of a is nothing but the y coordinate of the point a. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா y of a பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் என்னது. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸில் வந்து 1ங்கிற இடத்துல இருக்குது, ஒயில் தான் 1ங்கிற இடத்துல இருக்குது, எக்ஸில் -1ங்கிற -1, அதுதானே இந்த ஏங்கிற பாயிண்ட்டு. அப்போ ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வந்து +1. அப்போ நமக்கு ஒய் ஆஃப் ஏங்கிறது என்னதுன்னு கிடைக்கும் அப்படின்னா வந்து +1 அப்படின்ட்டு கிடைக்கும். லைக்வைஸ் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பி வந்து என்னது இருக்குன்னா வந்து 4 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து 4, ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏங்கிறது வந்து 1. அப்போ ரைஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பி மைனஸ் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 - 1ன்னு போட்டோம்னா 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த ரைஸ். லைக்வைஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கும் ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு வந்து நம்ம ரன்னு நேம் மாற்றிருக்கிறோம். ஸோ ரன் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஏ. Now enter the following equation. Slope is nothing but ரைஸ் பை ரன் அப்படின்ட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரைஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ரன் கண்டுபிடிப்போமா. எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஆஃப் ஏ வந்து -1, எக்ஸ் ஆஃப் பி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3. அப்போ எக்ஸ் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஏ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3 -1 இது வந்து 4 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இது ரெண்டு வேல்யூவையும் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸ்லோப்புங்கிறது இஸ் நத்திங் பட் ரைஸ் டிவைடட் பை ரன். இன்சர்ட் டைனமிக் டெக்ஸ்ட். ஸோ டைனமிக் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி ரைஸ்னா என்ன, ரன்னோட வேல்யூ என்ன, ரைஸோட வேல்யூ என்ன, ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் டு என்ஹான்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி வந்துச்சா, ரைஸுக்கு 3 வந்துச்சு, ரன்னுக்கு 4 வந்துச்சு. ஸோ 3 டிவைடட் பை 4 இஸ் நத்திங் பட் 0.75. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ தான் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இந்த தேர்ட் ஆக்டிவிட்டி என்னதுன்னா கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்லோப் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்லோப் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு டூலோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அல்ஜிப்ராய்க் வியூ, கோஆர்டினேட் ஆக்சஸ், கிரிட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரியேட் எ லைன். 2 பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு வழியாக ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம வரைய போகிறோம். செக்மெண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஒய் கோஆர்டினேட் இருக்குல்ல, ஒய் கோஆர்டினேட்டுக்கு பேரலாக வந்து ஒரு லைனை வரையணும். லைக் வைஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பேரலாகவும் ஒரு லைனை வந்து வரையணும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமா, அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை வந்து கேபிட்டல் சி அப்படின்ட்டு மார்க் பண்ணப்போம். ஸோ கேபிட்டல் சின்னு மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த பாலிகன் அல்லது இந்த ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏவை சிக்கு ஜாயின் பண்ணணும், பியையும் சிக்கு ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த பாலிகன் ஏசிபி அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் என்ன, பிங்கிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளுக்கு தானே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து பி பை ஏன்னா பி என்ன, ஏ என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். பி இஸ் நத்திங் பட் ஒய் கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ், அதாவது 4 - 1 இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ஏ இஸ் நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ், அதாவது 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா, சரி. ஸோ 3/4 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா 0.75 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் 0.75 அப்படின்ட்டு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பிக்சரில் வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அல்லது டைனமிக் டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸோட வேல்யூ என்ன, ரன்னோட வேல்யூ என்ன, ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் வந்து நமக்கு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா உங்களோட விருப்பப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். மொதல் ஆக்டிவிட்டி விஷுவலைசிங் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹவு டு டிரான்ஸ்லேட் அ பிக்சரை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட்டாக எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸையும் இந்த கிளாஸில் பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.